3 நேரம் எனக்கு சோறு போட்டால் போதும், சோறை மட்டும் சாப்பிட்டுட்டே உட்காந்துருப்பேன். ஏன்னா எனக்கு சோறு தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த அதுக்காண்டி நம்மள மாதிரி எல்லாம் இருப்பாங்களா, டிஃபன் ஐட்டம் கேட்குறாங்களே வீட்டில் அப்படின்றக்காக சரி நைட்டே கம்பு தோசைக்காக ஊற போட்டுட்டேன். காலைல எந்திரிச்சோடனேவும் அதையும் ஆட்டிடுவோன்ட்டு உளுந்தை மட்டும் காலைல ஊற போட்டு ஆட்டிடலான்ட்டு மொத்தமாக சேர்த்து எல்லாத்தையுமே ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா ஆட்டுற மாதிரி தான் நான் வைப்பேன் எப்போயுமேவும். எங்கள் வீட்டில் பெரியவங்க ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வைப்பாங்க. ஸோ இன்றைக்கி ஊருக்கு போயிட்டதுனால நான் 2 நாளைக்கு ஒருக்கா ஆட்டினா மட்டும் போதும்னு நினச்சிட்டேன். அன்றைக்கி தான் வேலை இல்லையே, டியூட்டி இல்லைன்ட்டு கடைசியில் வீட்டில் அத்தனை டியூட்டி நீயே பார்த்துருமான்ட்டு கிளம்பிட்டாங்க. சரி பரவாயில்லன்ட்டு மீன் வாங்க போனால், பாறை மீன் வாங்க போயிட்டு வர கேப்பில் மாவு நல்லா மைய அரைஞ்சிருச்சு, அதாவது நைஸ் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல தோசைக்கு தானே அப்படின்னு விட்டுட்டு வாங்கிட்டு வந்த மீனை 2ஆக பிரித்து குழம்புக்கு தனியாகவும் ஃப்ரை பண்ணுறதுக்கு தனியாகவும் மசால் தடவி வச்சாச்சு. தடவி வச்ச கேப்பில் பார்த்தோம்னா வெளியே போய் பார்த்தோம்னா குட்டியம்மா எந்திரிச்சிட்டாங்க. என்னோட மீத 2 குழந்தைங்களும் எங்கள் அம்மாட்ட இருக்காங்க. ஸோ அம்மா இருக்கிறது ஒரு பேக் போன் மாதிரி தான். ஏன்னா லீவுக்கு அவங்ககிட்ட போயிட்டாங்க. இவங்க நான் எப்படா லீவ் விடுவாங்க, எப்படா அம்மாச்சிகிட்ட போவோம்னு கிளம்பிட்டாங்க. சரி அடுத்த வேலை என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெயை வந்து காய்ச்சியாச்சு. கவர்மெண்ட்டில் அதான் ரேஷன் கடையில் கொடுத்த எண்ணெயை எப்போயுமே இஞ்சி மிளகா இதெல்லாம் போட்டு காய்ச்சிடுவேன். மீனையும் ஒரு பக்கம் பொரிச்சாச்சு, மீன் குழம்பு வச்சாச்சு. செஞ்சு முடிச்சோடனே சரி ஃப்ரீயாக 2 நிமிஷம் உட்காருன்னு பார்த்தா தண்ணி வந்துருச்சுட்டாங்க. சரி குடத்தெல்லாம் விலைக்கு தண்ணியை பிடிச்சிட்டு உட்காந்தோம்னா, சரி மாம்பழம் ஒரு வாரமாக சரிப்பா வச்சுருந்தா பழுத்தாச்சு. இன்னி 2 நாள் விட்டோம்னா கெட்டு போயிடுற மாதிரி, அப்புறம் கெட்டு போச்சுன்னா அதுக்கு ஒரு பஞ்சாயத்து வைப்பாங்க வீட்டில். இன்றைக்கி லீவ் தானே எடுத்து சாப்பிட்ருவோமேன்ட்டு எல்லாத்துக்கும் பிரித்து பங்கு வச்சாச்சு. அதில் கொஞ்சம் ஸ்டைலாக கட் பண்ணி பார்ப்போமேன்னு கட் பண்ணி பார்த்தேன். அப்புறம் கடைக்கு மெட்டீரியல் போட கடைக்கும் கிளம்பியாச்சு.